கருப்பு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க ஊர்வலத்தான் பட்டி எங்களை காத்து கொண்டிருக்கும் பொண்ணா போய ஜாமிடா எங்க அக்காவும் கருப்பானும் நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகமும் நல்லபடியா தொடங்கியாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா எத்தனை மணிக்கு வந்து பாய விரிச்சியா ஆத்தாக்கா கூத்து பார்க்க வந்திருக்கிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம குலசாமி அருளோடு நீங்க எல்லாருமே தாய் தகப்பன் ஆசையோடு நீங்க எல்லோருமே வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பற்றி 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். முடிஞ்சு இந்த முன்னாடி இருக்க ஆளு கரைச்சல் பண்ணாம இருப்பா. யாரா என்ன சரக்கு அடிச்சாண்டவன் அது ஒரு சீரட்டாட்டில காலை இப்படி ஆடுறான் இப்படி இப்படி பெரிய பிறகுதவ அக்கா மையன் டான்ஸை நக்கிடுவேன். அமைதி அமைதி. ஏன்னா என் தம்பிகள் எல்லாம் ஒழுக்கமான முறையிலே நடந்து கொண்டு வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று அந்த காளிமுனியனை வேண்டிக்கிறேன் என் தம்பிகளால். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் சிரமந்தேன். கொஞ்ச நாளில் சூம்பிட்டு திரும்பியா முண்டை. வாங்க வாங்க பொன்னாட போடுறாங்களா? விழா கமிட்டி அனுமதியோடு யாரும் அம்பளிப்பு கொடுக்குறாப்புல இருந்தால் விழா கமிட்டியில் கொடுங்க. விழா கமிட்டி வாங்கிட்டு ஏன்ட்ட கொடுத்துடணும். அதே மாதிரி பொன்னாட பத்திராப்புல இருந்தாலும் விழா கமிட்டிகிட்ட கேட்டு யாரும் மேடையில் ஏற வேணாம். ஒரே ஒரு விஷயம், எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் மேடையில் அந்த ஊருக்கார அனுமதி இல்லாமல் யாரும் ஏறுறது குற்றமே என்பது தான் உண்மை. இவன் எப்படி ஏறிடுவியா அடி வாங்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். மாடு புடி மாடு கூப்பிட்டா சாமி வருமா? ஒரு குலத்தான் பட்டி எங்கள் ஐயாக்க ஆண்ட சாமி வீரம் குறையாமல் இருக்கா? மலையரசி அம்மனும் இங்கே உள்ள இந்த கருப்பேன் கலிசேரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டிமுனி சொல்வாக்கு தவறாமல் இந்த ஊர்வலத்தாம்பட்டி சாமியோட வீரத்தை இப்போ பார்க்க போகிறேன். எக்கோ வைங்க சிங்க. உண்மையிலே பாரதி மைசட்டி ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் வரும்போது மேடையில் உரம் பிடிச்ச ஆமா நான் கரைஞ்சி அவரோட உழைப்பை MKR வாழ்த்துக்கிறேன். சூப்பர் வாழ்த்துக்கள் ப்ரோ. அல்லோ 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 அதிமுடி உருகுளத்தாம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே கட்டி காத்த என் மலையரசி என் பொல்லாம் போய கருப்பையா என் முனியாண்டி இந்த கூட்டத்தில் எந்த குதிரைய இன்னைக்கு பிடிச்சு வர போறே கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடனா கட்ட வண்டி நுறங்கு முடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்பை ஓட்டி வந்த வளர்த்து மாடு ஜாயுமடா ஏ மலையரசி. அப்போ ஊருக்குள்ளாத்தான் பட்டிங்க கிளவேன்னு சொன்னாராய் தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. என் கூண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே தங்கச்சி வந்துட்டா தூக்கி வளர்த்த அண்ணனை கருப்பனை காணாமுன்னு தர்றாடா. நாடு மலையாள நாடு கர்ப்பை இங்க கண்கலங்கி நிக்குதுடா இந்த மக்கள் எல்லாம் பாக்கி மறக்காதவே என் 18ஆம் படியா துதிவோடு ரெட்ட கதவுடா தெற்கு வனக்கதவு சொல்லி அடிச்ச சந்தனம் பூஜன மனக்கதவுடா 1000 பணமராய் எங்க ஆத்தாவுக்கு நடுப்பனையில ஓலை வட்டி
உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலா அண்ணே முனியண்ணா முனியாண்டே தங்கச்சி காலியத்தாவாய் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த ஊர்குளத்தாம்பட்டியில உள்ள ஜாமி இது புல்லா பய ஜாமிடா பாட்டே அடிச்ச செந்தகடு மறுமாடா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கிய அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி ஊர்குளத்தாம்பட்டி மலையரிசி அண்ணா வணங்கி எத்த நீ ரோஜா கரிதா நீ ரோஜா கரிதா ஊட்டி வளர்த்தோம் புள்ள வாரிசு மாறும் மாத்தா மலையரசி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி ஓல குடிச கஞ்சி எங்க பாட்டு உட்காந்து நாங்க விளையாண்ட இந்த ஊர்குளத்தாம்பட்டி சீமையிலே இலை ஓல குடிசை கட்டி கருக்கு பணமரம்மா யாத்தாய் கருக்கு பனையேறி எங்க ஊர்குளத்தாம்பட்டி ஆதி கிழவே உனக்கு பார்த்து நல்ல ஓலை வட்டி பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாய் என் தித்தக்கர பொன்றாக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தான்னு பேரு வச்சது உண்மையானா என்ன நினைக்குதுடா இந்த ஊர்குளத்தாம்பட்டி எங்க கருப்பேட்ட என்ன நினைக்கிற கருப்பு என்ன நினைக்கிறடா கருப்பு நீ இருக்கையா இல்ல பாட்டேன் கூட இடுகாடு போயிட்டியாடா கருப்பாடா கருப்பே ஆடனா இந்த ஊரு தாங்குமாடாய் ஊரு தாங்குமாடா கருப்பை இறங்கி ஆடுனா கனல் காத்து வீசுமுடா கருப்பு என் செல்ல மகனே காணாமடா ஆளு இரவி தருமாடே நாடு மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்ட தண்ணியில மலாட்டாட்டு தண்ணியில மேனாட விட்டு நீ கீநாடு இறங்கி 18 லாடர்களை படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேர் வச்சு இன்னைக்கு சித்திர மாதமா தேரோடும் மதுரை மையிலே அழுகிற விச்சருவா அலு இரவி தரவா அசையாது முடியறவ கருமே அசையாது கீநாட்டு முடியறவ அழுகிற விச்சருவா அசையாதில்ல முடியருவாட அசையாதில்ல முடியருவா சொல்லி எடுத்த முடியறவாய் எகரப்பு இன்னைக்கு சொல்றதடா வாருவாய் எகரப்பு சொல்லி எடுத்த முடியருவா என் கருப்பு இன்னைக்கு சொல்றதடா வருவா என் கருப்பு மேலமட கம்மாயா பாண்டி முனியே ஏன் பாண்டி முனியே இன்னைக்கு சுருட்டும் வாட அடிக்குதுடா பாண்டி மேலமட கம்மாயா இந்த ஒரு நீச்சல் போட்டியா பொல்லா போயா பாண்டி முனியே நீலமட கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா பாண்டி முனி தங்கியிருப்பது கருப்பாயுருணி பாண்டி முனி தங்கியிருப்பது கருப்பாயுருணி பாண்டி முனி நீ தாமதச்சர வட்டாயுருணி பாண்டி முனி தாமதிச்சல் வட்டாயுருணி பாண்டி முனி ஊரோத ரெண்டிருச்சு உள்ள ஊருகுளத்தாம்பட்டி பாட்டைங்க ஆண்ட சாமி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு ரெண்டுருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு நாடு ரெண்டிருச்சு மாமா நாடு ரெண்டுருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு மாமா நாடு ரெண்டுருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே இயலலாமா போய் நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழுதலாமா போய் எல்லோ என் சாமி எல்லாம்
ரைட் ரைட் அப்படியே 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 ஆஃப் ஆயிருங்க. சாமி ஆடனால காவல்துறை அதிகாரியே மறந்துட்டார், கலவரத்தை இழுத்து விட்டு போயிடுவேன். சாமி ஆடும்போது ஒன்றும் நினைக்காது ஐயா. நான் எப்பயுமே காவல்துறைக்கு ஒரு வலது கையாக இருப்பேன். ஆமாம், துப்பாக்கி இருந்தால் அவனை சுடுங்கய்யா. அந்த தயவு செய்து இவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லையாத்தா? சொந்தக்காரர் இருந்தால் கூட்டு போய் தண்ணி இப்போ கொடுக்காதீங்க, ஆடி 3ஆம் தேதி கொடுங்க. திருப்புவனத்தில் ஒருத்தன் ஆடினேன் அப்படித்தேன், எப்படின்னு சிரிச்சேன். அவன் நின்றுக்கிட்டேன். தெய்வங்கள் உண்மையிலே துடியாக இருக்கு, சாமி இருக்குது. இப்போ சேம்பிள் தான், சேம்பிளுக்கே எப்படின்னா அப்புறம் மெயின் பிக்சர் காட்டினா கலையை ஊர் தாங்காது விளையாடா. அமைதியாக இருங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க. இனிமேல் தான் நாடகம், இது ஒத்தியதையும் பார்த்துக்கிருக்கேன். மலை ஏறிக்கப்பா, கூப்பிடும்போது வாடா. டேய் கருப்பு, கூப்பிடும்போது வா. இவன் பாரு முண்டை சட்டியாக வந்துருச்சு, அரை கலர் சட்டி தானே. எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? பங்காளி கொஞ்சம் சாறு போயிங்க பங்காளி. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே, வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளே, கீழே செவல்பட்டி எங்கள் அண்ணன் நண்பா மீன் கடை உரிமையாளர் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வணக்கம். மறக்க முடியாது உங்களையெல்லாம். குறிப்பாக தாய்மார்களுக்கு, பள்ளிக்கூடம் போகிற மாணவ செல்வங்களுக்கும், காலேஜ் போய் லவ் பண்ணக்கூடிய, ஆமாம் காலேஜில் போய் லவ் பண்ணாமல் பிளாட்டு போடுறாரு வெண்ணமையே. பொம்பளை பிள்ளை இருந்தால் தாண்டா இங்கே காலேஜ் போகிறாங்க. ஆம்பளை பிள்ளைலாம் இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போவேன் அட்டனன்ஸ் போட. ஏமாத்திட்டு போயிடுவாங்களா? நக்கு இல்லை, பஞ்சாமரத்து நக்குன்றேன். எது எப்படி இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொன்னால் அத்தனை பேரும் கைதட்டுவீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு சார் போயினே பேஜா இருக்கு. ஐயா ஒரு சாமி ஆட்டத்துக்கு இந்த அக்க போகிறான். சாமி ஆட்டம் தானே ஆட விட்டேன் நான். என்ன சர்க்கஸா பாஞ்சேன்? தம்பி முன்னாடி இருக்க ஆள் சும்மா இருக்கணும். இடியப்பம் மயிரை புடுங்குறப்பம்லாம் சொல்லக்கூடாது. ஏடியப்பம் ஏற்கனவே இடியப்பம் சொல்லித்தான் இந்த நிலைமையில் இருக்கேன். அடே இடியப்பம் நான் கிடையாதுடா, அவன் சித்தி மயன்டா. எவன் சொன்னான்னா என் தலையில் விழுந்துருது. ஏங்கன்னு சொன்னேன் தங்கப்பாண்டி, என் தலையில் விழுகுது. அவன் நல்ல வழியை போட்டு கட்டி பிடிக்கிறேன். எனக்கு வர்ற பொம்பளை கூட எத்து புள்ள முண்டையா இருக்காளுங்க. இந்த மாதிரி ஜாமி ஆடுறத அவனை படுக்க போட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உண்மையிலே இந்த ஊருக்கார ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எதுக்குன்னு தெரியாமல் கைதட்டினே வர. அப்போ உங்களை மாதிரி ஆள் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, சில ஊரில் பார்த்தா ஊட கொச்சக்கயிறு கட்டி இங்கிட்டு லேடிஸு இங்கிட்டு ஜென்ஸ், ஆண்கள் தனி பெண்கள் தனி இருப்பாங்க. ஆனால் இந்த தமிழன் எல்லளவும் தவறு செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு குலத்தாம்பட்டி அத்தனை பொதுமக்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வழங்குறேன். இவன் ஒரு ஆள் ஊரை கெடுத்துருவேன். சீக்கிரம் அவனுக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணும். அவன் எதுக்கு எந்திரிக்கானா பிள்ளைய பார்க்கணுமா? காலை மொட்டு முண்டை. இப்போ அம்மா அப்பா இருக்கேலா, நாளைக்கு காலையில் சுடுதண்ணியை பிடிச்சி இதில் வெதரில் ஊற்றி விடும். பேசாம டே தம்பி, முன்ன இருக்கிற ஆள் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நாடகம். ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் வருவேன், நீங்கள் ஒன்று ஒன்றா கிளப்பிட்டு போயிடுங்க. பெரிய மதுரை முத்து மாதிரி என்கிட்ட நகைச்சுவை கப்பைய கப்ளிங் ஓச்சு யார் பாது அவருக்கு ஒரு 1/2 கிலோ போட்டு விட்றான். இது மொளாத்தூள் கம்பெனியா? நாடகம் வள்ளிதர்ம நாடகம் நீங்கள் அமைதியாக பார்க்கணும். ஏன்னா இங்கே உள்ள ஜாமியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது. இந்த வாரம் ஆடி ஒரு ஆள் தவிச்சு போனேன். தம்பி நீ போடா, சரியான ஜாமிடா, அவனை துடியாக இருக்குடா. வெள்ளி செவ்வாய் எல்லாத்தையும் விழுதி விட்றா, விழுதி விடு, எல்லாத்தையும் நல்லா இருக்கும்னு அள்ளிக்கூடா. பயங்கர துடியாக இருக்குது சாமி உண்மையிலே. சரி தம்பி, நல்ல வேலை. மை செட்டில் யாருக்கு சாமி வராதல்லப்பா? வரக்கூடாது. அன்னைக்கு படித்தா ஒருத்தன் வந்து வயறக்கிற அத்து ஆம்பளி பறை தூக்கிட்டு குலவை ஓட்டு ஓடிட்டேன் வேலைக்கிறவல்ல. ஆனால் என் நாடகத்தில் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மற்ற நாடகம்னா ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, கரைச்சல் வராது. என் நாடகத்தில் நான் கொஞ்சம் நேரத்தில் வருவேன். செருப்பை காணா, பைக்கை காணா. அன்னைக்கு ஒரு ஆள் ஓடியாந்து 1/2 பாக்கெட் போயிலையே காணாமன்றேன். எல்லாமே நடக்கும். ஆனால் இவ்வளோ கூட்டத்திலையும் உழைத்து வாழ வேண்டும் என்று டீ வைத்து கொண்டிருக்கின்ற அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கிறேன். அந்த டீயை குடித்தாலும் தண்ணி மாதிரி தான் இருக்கும்.
இன்னைக்கு நெருக்கி கலந்துருவிய. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் 1 லிட்டர் பாலில் 800 பேத்துக்கு டீ கொடுத்தேன். பக்கத்தில் ஊரை நீ இறைச்சிட்டேன். இறைச்சி ஒரு ஆள் டீ குடிச்சுக்கிட்டு பார்த்தா திடீர்னு அரட்டால கிடக்கு உள்ள, அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாம் கலப்படம் தான். ஆனால் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது. எது சொன்னாலும் கைதட்டாங்க வந்தவங்க. இந்த கிளம்பிட்டால குடியை கெடுத்த தூமியை குடிக்குமா என் கிளம்பிட்டால. கலை அப்படி எந்திரிக்கும் போது வேட்டி அவரண்ண கலை கருங்குளத்து முன்னி அடிச்சிடறேன். அட எம்கேஆர் அண்ணன் தான். அட இருங்கடா ஐயா, காவல்துறை ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யலா, என்னை கருணை கொலை செஞ்சிடலா, எங்கொன்று பண்ணிருங்களேன். நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். பாடா படுத்துறாங்க, பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறாங்க. உள்ளே வந்து என்கிட்ட ஒரு ஆள் போட்டோ எடுத்துட்டு கேட்குறேன், சீரட்டு பீடி இருந்தால் கொடுவேன். என்னை என்ன நினச்சிக்க தெரிய. ஆனால் அதிக சொந்தங்களை பெற்றதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் இது பூரா என்னுடைய அண்ணன் தம்பியை, பூரா அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். அண்ணன் தம்பின்னு இப்படித்தான் சொல்லிட்டு உள்ள உடனே ஒருத்தன் சொத்தப்புரின்னு வந்துட்டேன். இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாய்மார்கள் சொல்கிறேன், கட்டுன கணவர்களையும் பத்திரமா பார்த்துக்கங்க தான். அதுக்கு நினைக்குது தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க இவன் வேற அப்படின்னு. இவன் பொண்டாடிட்டு அடி வாங்குறவன் தான் இருப்பான் போலையே. ரொம்ப ரொம்ப நொந்து வைத்துறானடா. இந்த உலகத்தில் தாய்மார் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. நம்ம 1008 ஊருக்கு நாடகத்தை பார்க்க போகிறோம், மஞ்சூரட்டுக்கு போகிறோம், ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம். ஆனால் வீட்டில் நம்ம வீட்டையும் பாதுகாத்து குழந்தையும் பாதுகாத்து நம்மளையும் பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் தாரமே 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 என்று சொல்லுகிறேன். உங்களையெல்லாம் கைதட்ட மாட்டீங்களே, உங்களை தானே பெருமையாக சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. எப்படி இந்த நாடகத்தை 1 மணிக்கு அவங்க 2 பேரும் நிறுத்திடுவாங்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, நீங்கள் எப்படி பிள்ளைன்னு சொல்லாதீங்க. என்னைய முன்னாடி உட்காந்து பேசுகிற ஆளுகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோதான் சொல்கிறது. வேணா அவங்க மூத்திரத்தை குடிக்கவா? நான் காலில் விழ தம்பி, ப்ளீஸ் தம்பி, உன் காலில் விட கும்பிட்டு விழுகிறேன். அண்ணே அமைதியாக இருங்க தம்பி. எங்கள் அண்ணே பாவம் உண்மையிலே. அண்ணா ஒரே ஒரு விஷயம், இந்த விழா கமிட்டிக்கும் பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம், காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா அவர்களை எம்கேஆர் தலைவணங்கிற ஐயா, இந்த எலெக்ஷன் டயத்துலேயும் 10 நாடக குடும்பங்களும் பிழைக்கணும், இந்த கிராமத்தில் விழாவெல்லாம் நல்லா நடக்கணுன்றதுக்காக அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மண்ணள்ளி போட்டு போயிடா ஐயா, தம்பியெல்லாம் நல்லா இருப்படா, நீ போட்ட போதைக்கு போட்டு போயிடுவேன். இவங்க பூரா உளுந்த வடை மட்டும் ஒவ்வொரு ஆள் 7 திம்பாங்கடா. நான் அன்பாளையத்தில் ஒரு 30 பேர்த்த வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன்டா, நல்லா இருப்படா. வேணும்னா உன்னை ஆனந்த அனுப்பி கூட ஒரு சூம்பு விடுறேன். வேற ஊத்தா தானே நாட ஆட முடியும். நான் என்னடா செய்வேன்? ஒரு பாட்டு பாடிக்கிறோம்ப்பா. சிங்கா எக்க வச்சு பாரதி சிங்கா வாதங்க அல்லோ அல்லோ அல்லோ. பம்பா நதிக்கரை ஓராய் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலையும் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வள்ளி காமி. அங்க இருமுடைய தலையும் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வள்ளி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வரான் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை கொல்லிமலை ராணிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை. 5 மலம் பாருங்க அந்த ஐயப்பன நாடி
ராஜபாதம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது பன்னீர் புளியும் எங்கே மணக்குது பன்னீர் புலியும் எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது என் வேலை வேலை என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ என் கோயில் கூவுது கேளுங்கோ கேளுங்கோ அவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டிங்கோ ஆரவனை தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆடுங்கோ பழனி மலை போவோமா இவள போவோமா என் பக்தர்களே வேகமா பத்திரலே வேகமா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனி மேல போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா என் வேலை வேலை என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ என் கோயில் கூவுது கேளுங்கோ கேளுங்கோ கவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ கொஞ்ச நேரம் பஜனைக்கு போறதுனால பழைய நேரம் எங்கள் ஆருயிர் அண்ணன் நடிகர் குல திலகம் ஸ்டைல் பாண்டி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவருடைய 5000வது மேடை இது பள்ளிதர்ம நாடகம் 10,000 மேடை நடிக்க வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் நண்பா மீன்கடை விராமதி எங்கள் அண்ணன் எங்கு சென்றாலும் எனக்கு நன்கொடை அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக உதவி செய்த அந்த உறவுகளை மறக்க மாட்டேன். நண்பா மீன்கடை விராமதி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நீங்கள் 2 பேரும் கை தட்டுறாங்கன்னா அவங்க அடித்த போதைக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. ரைட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை கொடுத்துருக்குறார். யார் நன்கொடை கொடுக்குறாப்புல இருந்தால் விழா கமிட்டிகிட்ட கொடுங்க. பொம்பளையாலெலாம் காசு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. தோடு மூக்குத்தி கொடுக்கக்கூடாது தான் கொடுக்கக்கூடாது. நீ தோடு மூக்குத்தி கொடுக்காத வரைக்கும் நல்லது. வீட்டுக்கார ஐஸ் வச்சு கேட்டால் கொடுத்துடாத. உன் மூக்குத்திக்கு 3 பீர் தோட்டுக்கு 2 கோட்ரு வந்து உன்னையத்தையும் செப்பையில் ஓட்டு மிதிப்பேன். பத்தாதா? ஆமாம், அப்போ வயக்காட்டை வித்துரு. என்ன சும்மா இருப்பான்ற உனக்கு என்னப்பா? ஓ குடியாரனை பற்றி பேசினா உனக்கு ரோஜை வருது. நானும் குடியாரன் இருந்தேன் ஒரு காலத்தில். அதே கணக்கு. என் அன்பு தம்பிகள்லாம் முன்னாடி இருக்கிற ஆள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருங்க தம்பி. ஏன்னா இப்போ காவல்துறை ஐயா வந்து யாருன்னு போட்டோ எடுத்திருக்காரு. காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நீ சொல்லுவ அது நான் இல்லைன்னு, அது சித்தி நான் நல்லா இருந்தேன். அப்புறம் அவங்களுக்குள்ளே பாஞ்சிக்கிறாங்க. போடா வெண்ண ஒன்று எடுத்து தாண்டா நீ தாண்டா ஏறி விட்ட. ஒரே ஒரு விஷயம் 2 தான் உலகத்தில் போதும்னு சொல்கிறது. 1 ஜோரும் 2வது அடியும். காவல்துறை ஐயா 2 அரைஞ்சவனே எல்லாரும் எவனா சொல்லுவானாக்க, சார் இந்த சோல்டரில் ஒன்று அடிங்க சார் பெட்டக்ஸில் அடிங்க சார். சொல்ல மாட்டேன், ஒரே அடிதான் சார் காலில் விழுந்துறேன். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடித்ததுனால தான் இன்னைக்கு பெரியவங்களெல்லாம் பெரியவர்களாக நமக்காக இருக்கிறார்கள். வாத்தியார்ட்ட அடி வாங்கினாலும் எல்லாம் உண்மைதானே. அப்போ வாத்தியார் அடித்தார், அவளுக்கு நல்ல நேரம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நீ அடிக்க முடியாது. இன்னைக்கு வாத்தியார் லேசாக ஒரு சின்ன பையில அப்படி கன்னத்தில் கில்லுன்னா கொலையாத்துருவேன். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து திருப்பத்தூரில் அருவாக்கம் போட நிற்பாங்க. அவங்க அப்பா சட்டியே போட்டுக்க மாட்டேன், இங்கே கட்டுவேன். வாத்தியார் மயனை டச் பண்ணியா? உடனே வாத்தியார் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிச்சிடாரு, நீர்மலைக்கு ரெடி பண்ணிடுறி, என்னை எப்படி பஸ் ஸ்டாண்டில் போட்டு தள்ளிடுவாங்க. தம்பி ஐயா அந்த தம்பியை சொல்லுங்களேன். என்னடா என்ன தம்பி நீ ஒரு ஆள் பேசிகிட்டே இருக்க 2 பேரும்? என் தம்பியும் சொல்லி நான் அன்பாக சொல்லி பார்த்துட்டேன். தம்பி எனக்கு இன்னொரு குணம் இருக்குது, நான் பாட்டுக்கு இழுத்து விட்டு போயிடுவேன், தெருவில் தெரியுவி. அப்புறம் ஊரே நாடகம் பார்க்குது. என்ன தம்பி நாளைக்கு உனக்கு தான் தம்பி அசிங்க. இந்தா பாரு, மொத்தம் ஒரு 8 கேமரா உன்னை ஃபோக்கஸ் பண்ணுது. நாளைக்கு வீடியோ வெளியேறிட்டா என்னை கேட்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், என் நாடகத்தில் மட்டும் நீங்கள் பாட்டுக்கு விளையாடுவேன்னு நினைப்பீங்க, அது யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் திருப்போணத்தில் ஒருத்தன் ஜாமியான்னு தெரியுமா? அவன் வீடியோ பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி இப்போ வீட்டை விட்டு வெளியே ஓட சொன்னோடனே மடப்புறத்தில் போய் எலுமிச்சம்பளம் வத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது, பேசாமல் இருங்க ஒழுக்கமாக. ஆல்பா ஈசி சேவை மையம் எஸ்கேஆர் பைனான்ஸ் புதுக்கோட்டை சார்பாக ரூபாய் 201. ஒரு ஃபைனான்ஸ் வச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுக்குறியே, இன்னும் 200 ரூபா கொடுத்தா என்னன்னு கேட்டேன்.
ஆனால் எந்த நாடகத்திலையும் நம்ம ஆண்கள் பூரா கரைச்சல் பண்ணுறோம், என்னைக்காவது பொம்பளைய கரைச்சல் பண்ணியிருக்கா? அந்த ஆத்தாளுக்கு தான் ரொம்ப நன்றி ஆத்தா. எதுக்குத்தான் கைதட்டின்னு தெரியல பொம்பளை ஆளுகள்லாம். நீங்கள் கரைச்சலே பண்ண மாட்டிய? ஆமாம், வீட்டுக்காரர் டெய்லி காலை கும்பிட்டு தானே அடுப்பு பற்ற வைப்ப. கட்டின கணவர் காலில் விழுந்த பொம்பளையெல்லாம் கை தூக்குங்கத்தா. எங்கள் கூட்டத்தில் கை தூக்கு. என் வீட்டுக்கார காலை டெய்லி தொட்டு கும்பிடுத்தே 100 நாள் வேலைக்கு போவேன். செலுத்தா எப்படி கும்பிடுவேன்? உன் மேலே தெரியாமல் கால் பட்டதுக்கே வெதரில் மிதிக்கிற வதக்குன்னு. ஆனால் ஆண்கள் தான் பொண்டாட்டி காலை கும்பிட்டது அதிகம். ஏன்னா நைட்டு போட்ட சரக்கு மண்டை வலிக்கும். காலையில் போய் பொண்டாட்டிகிட்ட போய் கெஞ்சுவேன், ஏ போனா அது அவங்க உடனே அப்போ கலெக்டர் மகள் ஆயிடுவாங்க. என்ன இலவுமேனே மண்டை வெண்ணுன்றது ஒரு 100 ரூபா விட்றி. இல்லை ஏ ப்ளீஸ்டா செல்லமுடா. அப்படியே தடவி தடவி காலில் உள்ள மசத்தெல்லாம் ஊற்றுருவாங்க. நீங்கள் கேட்கலையும் சத்தியம் பண்ண. அன்பு எப்போ இருக்கும்னா, அதிக அன்பு எப்போ இருக்கும்னா கல்யாணத்தை அப்போத்தேன். கல்யாணம் பண்ணி ஒரு 3 நாள் பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம கண்டுபிடிச்சி விடலாம். ஒருத்தன் சட்டைக்குள்ளே ஒருத்தன் கிடப்பாங்க. பைக்கில் போகும்போதெல்லாம் பாரு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே புரிச்சுன்னு சொல்லுவேன், ஏய் எனக்கு இடுப்பு கூச்சும். உடனே அவன் சொல்லுவேன், ஏய் நல்லா கட்டி பிடுறி. திருப்பத்தூர் வரைக்கும் தான் 30ல் போவேன். அது லேசாக தொடைய தடவை 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் 108ல் போயிடுவாங்க. சொந்த காலையம் போகிறேன் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. கவனம் செய்ய கூடாது. ஓட்டுநர்கள் கவனம் சிதறினால் விபத்துகள் அதிகரிக்கும். காவல்துறை அதிகாரியாவுக்கு தான் தெரியும். தலைக்கவசம், உயிர் கவசம். எல்லாரும் ஹெல்மெட்டை போடுங்க. ஹெல்மெட்டை வீட்டில் போடுங்க. வண்டியில் போகும்போது சட்டி ஓடாமல் போயிடும். இந்த மாதிரி ஹெல்மெட் எங்கன்னு வர்றான்னு போனேன்ட்டேன். இவன் எதில் கொண்டு விட போகிறான்னு என்னைய ஒரு சாங்கு பாடிக்கிறோம்ப்பா. அது நடைமுறைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஹலோ 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 ஐயா ஐயா விழா கம்பெனியில் கொடுங்க ஐயா. ஐயா அது என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கிட்டு போய் கொடுங்க ஐயா. ஐயா நல்லா இருப்பிய வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்போ. ஏன்னா காசு கொடுக்குறது அவங்கதான். காலையில் யார்கிட்ட நீ வாங்கின அவன்கிட்ட போய் கேள்றான்றாங்க. என் பொல மண்டை விட்டு அள்ளிட்டானடா. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு வைக்கிறோம்பா படுத்திருக்காரு. அவர் தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்கள்லாம் எதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. வைக்கிறோம்பா அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. வைக்கிறோம்பா அவர் தான் அப்துல் கலாம். விண்மீது வானத்தில கனகேவினார். தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். வானத்தில கனகேவினார். தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எங்க இருக்கு? திருப்பத்தூர் தாண்டி போவோம். மதகுவட்டி நேரா போனா சிவகங்கையா உள்ள வேணா. மானாமதுரை தாண்டி போனா பாத்தியனூர் பரமக்குடி
சமூகத்திலே போர் நடக்குது. யாருக்கு? பொன்னமராதிக்கும் ஈரோட்டுக்கும் கிடையாது, ஈரானுக்கும் ஈரக்குலைக்கும் நடக்குது. இந்த ட்ரம்மு எங்கள் தாத்தா தான், எங்கள் அம்மா பார்த்தவர் தான். கண்டாலுமே சொல்கிறது கேட்க மாட்டேன்ல. ட்ரம்முக்கும் ஈரானுக்கும் போர், அமெரிக்காவுக்கும். ஆனால் போர் நடக்கலாம். போர் நடத்தினா நாட்டுக்கு நாடு, வீரனுக்கு வீரன் மோதுவது தான் அழகு. ட்ரம்மு செய்தது தவறு. 160 மாணவ செல்வங்களை கொன்றது மிகப்பெரிய ஒரு குற்றம். இது தமிழ்நாடாக இருந்தாலும் தமிழனுக்கு தான் வலிக்கும், உண்மைதானே? ஆனால் எத்தனை நாடுகள் சண்டை போட்டாலும் ஏன் இந்தியா பக்கம் திரும்பல? அத்தனை நாடுகளும் ஒரே ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது ஒத்துமொட்ட நாடும். அவர் தான் அப்துல் கலாம். கைதட்டலாம், இப்ப எல்லாரும் கைதட்டலாம். இதுவே ஒரு வேளை வெளிநாட்டுக்காரன் குண்டு ஓடுறான்னா பொம்பளை ஊரம் உட்காந்து பேசிடும். அவள் கருப்பாய் வீட்டில் குண்டு விழுகணும், குண்டோட போகணும். ஆனால் ஓ வீடு அது வீடும் ஒரு செவரில் தான் இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் அப்பெல்லாம் பார்த்தா எல்லா பேருமே மாசுக்கு. பெத்த தகப்பே மயங்கிட்ட பேச மாட்டேன், எங்க நீ தாலிமையை இழுத்துட்டு வந்துடுவானோ அப்படின்ட்டு இந்த மாசுக்கு போட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. உடனே அவன் ஏழை இவன் யாரா நொப்ப முண்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓவரா. தம்பி ஒரே ஒரு விஷயம், நாடகத்தை முடிச்சு விட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் எதுக்கு பொறுமையாக ஊத்து போட்டு நிற்கிறேன்னா, வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பிகளுக்காக நான் நிற்கிறேன். அதே உண்மை. தம்பிகளா, இந்த தள்ளி நிற்கிறேன் சாமிகளா, அவங்க பாதம் தொட்டு வணங்குறேன். ரொம்ப நன்றி சாமி. அங்கேருந்து பார்த்தா அண்ணன் அட்டைப்பூச்சி மாதிரி தானே தெரியுவேன். அவனை கொண்டு போய் லேசா இந்த இடது பக்கம் இதை மட்டும் எடுத்து விட்ருங்க, கம்பு கூட மட்டும். இந்த கிளம்பிட்டால நல்லவே கிளம்பிட்டால. அதுதான் ஒருத்தனை அடிச்சோடனே ஒருத்தன் கிளம்பிட்டான் பாரு. 2 பேரும் கூட்டணி தான், 2 பேரும் ஆளு கட்டிங்க போட்டு தான் வந்திருக்காங்க. ஒரே விஷயம், சரக்கு அடிக்கிறது பெருசு கிடையாது. சரக்கு அடித்து மற்ற அந்த அடுத்து நீ தான் 3வது ஆள்னு நினைக்கிறேன். நீ அப்போலேருந்து கையை நீட்டிக்கிட்டு இருக்க. அண்ணே ஒரே ஒரு விஷயம், நாடகத்துக்கு வந்தோமா, நாடகம் பார்த்தோமா. நான் அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே நடிகனை வந்தேன். ஒரே ஒரு விஷயம், நான் நாடகம் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அக்கா போரெலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து இது பண்ணுறீங்க. இதே உங்கள் ஊரில் நடந்தால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா? அப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரி தண்ணியை போட்டுக்கிட்டு 4 பேர் பேசும்போது நீங்கள் பொறுத்துக்குருவீங்களா? நியாயத்தை சொல்லுங்கள். எல்லாமே நம்ம ஊர், எல்லாம் நம்ம மக்கள், நம்ம சாமி அப்படின்னு நினைக்கணும். அதே உண்மை. நீங்கள் அங்கங்கே பேசும்போது என்னாகும், மைண்டு டைவர்ட் ஆகும். அப்போ நான் என்ன பேசுறது? எக்கோ வைங்கப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகள பழம் போன குடி பழக்கம். குடிக்கிறதுக்கு முன்னாடி புத்தி நல்லா செயல்படும். யாரா இருந்தாலும் குடிச்சு போட்டா நம்ம செய்யறது நமக்கே தெரியாது. இந்த மதுவன்ற ஒரு அரக்கனை சாப்பிட்டா நம்மளும் அரக்கனா போயிருவோம். தினசரி தண்ணி அடிச்சா நம்ம குடும்பம் சீரழிஞ்சு ரோட்டுக்கு வந்துடும். இன்னாருமே இப்படி ஊர்ல வாழ்ந்தான்னு பேரு வாங்குறது ரொம்ப காலம். கெட்ட பையனும் பேரு வாங்க ஒரு நிமிஷம் ஆகாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் வேணாமுன்னா, வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள அம்மே அப்பா பார்த்த வேலை அத்தனையும் குடியினால தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். 10 வயது உள்ள அந்த பிள்ளைக்கு குடும்பத்தோட அருமை
போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா இடியட் சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா இடியட் பட்ட டாஜ்மஹால் கட குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஜ்மஹால் கட குடியத்தான் நீ மறந்தாயா நமக்கு வேணாமது பழக்கம் வேணாமது குடி பழக்கம் 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நமக்கு ஏன்னா மது பழக்கம் ஏன்னா முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன் எல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை ஒண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா நமக்கு இந்த குடி பழக்கம் வேணாம் கை தட்டினேங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அருமாடா அப்படி தட்டின சிங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா நெடுமரம் 5 ஊர் நாட்டார்களால் நடத்தப்படும் ஸ்ரீ மலையரசி அம்மன் கோவில் 95ஆம் ஆண்டு மஞ்சுவரட்டு திருவிழா ஒரு கைதட்டு கொடுக்குறேன் நானே 1 வருஷம் 2 வருஷம் சாமி முட்டை ஊர்லேயே அடித்து பாஞ்சிக்கிட்டு அடுத்த வருஷம் கும்பிட்றதுக்கு ஒன்று சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் 95 வருடமாக ஒற்றுமையாக இந்த ஊர்கள்லாம் சேர்ந்து கும்பிட்றீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை உறவுகளை சூப்பர் சூப்பர் இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் உள்ள ஒன்றுபட்டு மேடைக்கு மேலே லேசாக இடிந்திருந்தாலும் உள்ளே ஒரு 4-5 வவ்வாக்கள் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நடிக்கக்கூடிய நாடகம் ஆமாப்பா பிரேதீஸ்வரி உள்ள ட்ரெஸ் மாதிரிச்சு உள்ள வவ்வா போயிடுச்சு வவ்வா போய் பிரேதீஸ்வரி பேரை எழுதி வச்சு செத்து போச்சு இவ்வளோ இருட்டான் சரி வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் படம் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று இந்த தமிழச்சி பிறந்தாரா ஒரு அற்புதமான பாடக்கூடிய பேசக்கூடிய சகோதரி எங்கள் மணப்பாறையை சேர்ந்த சுபா ஸ்ரீ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் காலேஜிலே ப்ரொஃபஸராக இருந்து நான் சொன்ன ஒரே வார்த்தையினால இன்னைக்கு வந்திருக்க நாரதர் காலேஜில் ப்ரொஃபஸர் நான் மேடையில் நகைச்சுவைக்காக பேசினேன் உங்கள் மடுவு அல்லுதுன்னு இப்போ ஒரு உள்ள பாடம் நடத்த முடியலையா பூரா பேர் மடுவை பற்றி கேட்டு பண்ணுறேன்னு உள்ள அழுகிறாப்புல இன்னைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பான் எனது அன்பு தம்பி மதுரை ஏர்போர்ட் அருகில் உள்ள பரவம்பட்டியை சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் ஆறுமுனி கலையரசு என் அன்பு தம்பி கருப்பசாமி ஒரு பேர் ஆனால் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் சாரிதம் உள்ள ஒரு கலைஞர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி இப்போ நீங்கள் பாடுற பாட்டுக்கு அந்த கத்திரிக்காலுக்கு ஒன்று போடுங்க கத்திரிக்கோளுக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல கருப்பு கத்தரிக்கோடு காசு தந்தே உத்தரவு போட்டிருந்தே கட்டி ஜாக்கெட் மேல 8 கட்டி பாட எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி கலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு வயல வந்தால துறந்து கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளர்ச்சா சின்ன கணக்கா சிங்கார மன்னா நானும் விவரம் அறியாத பொண்ணா சேர்ந்து வாரே உன் கூட உண்ணா கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளர்ச்சா
தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தால துரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வரவழைச்சா சிறுக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தால துரத்தி. நன்றி நன்றி நன்றி. பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர் சோமு ஆசாரி ஐயா சார்பாக 201 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அமைப்பாளர். இந்த பகுதிக்கு முதல்ல என்னை கொண்டு வந்ததே சோமு ஆசாரி ஐயா தான். வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவா கோடையடி குமரன் அடித்த சொல்லு மாறாது, வாசிப்பு சுத்தம், அவருடைய குருநாதர் அப்படி 200 கணக்கான மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு பெருமை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். மருது வண்டியில் 9 அடிச்சுக்கப்பா. ராமநாதபுரம் மாவட்டம் ஐயாவு காளியம்மாள் நினைவாக கயல் குழந்தை சார்பாக இலவசமாக பால் வழங்கப்படுகிறது. இப்போ பால் வழங்கப்படுகிறது அம்மன் கோவில் பின்புறமாக. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. கோயில் பின்னாடி பால் கொடுக்குறா. என்ன பால்? இலவசமாக. கோவால் கிடையாது. கலை திமுரு கோவால் கிடையாது. அக்கா மக்கா மறுபடியும் 2 பேர் தயாராகிட்டாங்க பேக்கப் ஆகிறதுக்கு. விதி விடு யாரை விட்டுச்சு? என்னைய சித்திரதை படுத்துறாங்களே. தம்பி நீங்கள் ஆள்றவன்டா இல்லை மஞ்சூருட்டு மாடு கொண்டு வந்தீங்களா? ரொம்ப சௌரியமாயத்துக்கு சான்ஸ் கிடைக்கல. என்ன பெரிய கோட்டையூர் கணேசன் வண்டி வத்துறாரு, ஒத்த காலை தொங்க போட்டுக்கிறார் மயிர். என் அன்பு தம்பி மணிவேலு, எல்லாரும் இவனை பார்த்துக்கங்க. தாயமங்கலம் முத்துமாரி கோயில் பங்குனி 1லேருந்து 30 வரைக்கும் இவனோட மேலே சட்டி தான் அங்கே தீச்சட்டிக்கு அடிப்பாங்க. 200 ரூபா ஒரு சட்டிக்கு. அன்றைக்கி அப்படித்தான் அவன் முண்டை இருட்டுக்குள்ளேயே அடித்து போயிருக்கேன். ஒரு பொம்பளை அதில் ஆடிக்கிட்டே போயிருக்கு. இவன் தீச்சட்டின்னு நினச்சிருக்கேன். அதை பார்த்து தான் குண்டா சட்டியை தூக்கிட்டு போயிருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. என் தம்பி இப்போ அடிக்கும்போது வருவேன், சாமியாட்ட அடியாத்தே அடிப்பேன். மணப்பாறை பலவாத்திய சக்கரவர்த்தி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிப்பா இந்தா.
ஏன்னா முண்டைக்கு நரம்பு தலைச்சி கை இழுத்துக்கிடுச்சு. அதையும் விடாமல் இருந்தா இப்படி 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 அடிக்கிறேன். வாழ்த்துக்களை என் தம்பி. ஒரு சின்ன விஷயம், நீங்கள் அதை நீங்கள் செய்யணும். அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை எடுங்க. போ அதை குண்டிக்கு போட்டு உட்காந்துருக்கேன். நீ எவ்வளோ வரிய அகராதி இதெல்லாம் இல்லை பண்ணக்கூடாது. அதை ஒரு சடங்கு வீடு தம்பி. சடங்கு சுத்த தாய்மாமன் ஜீரோ கொண்டு வரேன். ஆனால் 1 லட்ச ரூபா காசு சரக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புல். உனக்கு மட்டும் கட்டிங்குதேன். ஏற்கனவே புள்ளதல்ன மாதிரி இருக்கும். முகரம் மாசம் உன்னை பார்த்துட்டு போய் புள்ள பார்த்தாலும் ரத்த புள்ள வரக்கு. எப்போ பார்த்தாலும் என்னமோ செயின் அக்கறை மாதிரி இருந்தா. அன்னைக்கு அப்படித்தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மருதுகிட்ட கேட்டிருக்கேன், எம்கேஆர் என்னை வந்துட்டாரான். குத்து மதிப்பாக தான் தளம் போடுறேன். ஆமாம், இவருக்கு லேடிஸ் வேற கால் அமைக்க விட ஒரு புளுத்துற உழுப்பு. அன்பு எதில் இவன் தானே 1 லட்ச ரூபா காசு தர்றாங்க. அதுக்கு எப்படி அடிங்க? மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே. ஏய், தயவு செய்து வெடியே அந்த படம் போட்டு வைக்காதேப்பா. ஒளிகாட்டில் பூங்குயிலே. பொம்பளை எல்லாம் பார்த்து மெதுவாங்கடா. தாய்மாமன் சீச கொண்டு வராடி. அவன் தங்க கொலுசு கொண்டு வராடி. தயவு செய்து ஒவ்வொரு நாள் வாங்க, அந்த கூடுதல் வந்து வாங்க. மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே. பொட்ட புள்ள பொறந்ததிலே ஒளிகாட்டில் பூங்குயிலே. இந்த பொம்பளை அதுக்கு தானே லோனுக்காரங்க உங்களை ஈஸியாக ஏமாத்துறாங்க. அங்கே வரிசை வேணா அங்கே என்னத்தான் திரும்புறிய. இந்நேரத்தில் இந்த ஊருக்கு வேணா சீர் கொண்டு வர்றாங்களாக்க. அதிசயம் மயிராச்சான் சிரிப்பிய. இதே உங்கள் மேலே எனக்கு சீன்னு வர்றது. இது 1 லட்ச ரூபா. 3000 ஒரு சடங்குக்கு. தாய்மாமே ரொம்ப ஏழை, விறகு வெட்டுறாள் பாவம். எங்கள் அண்ணன் 3000 தரேன். அதுக்கு ஒரு அடி அடிங்க. எப்படி அடிப்பிய? இல்லை, தண்ணி அந்த பிள்ளைக்கு ஊற்றுறதா அங்கனையே ஊற்றிட்டு போயிடுறதா? 3000 ரூபாய்க்கு. சரி, ரொம்ப ஏழை, ப்ளீஸ். எனக்கா காசே கிடையாது. ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான். ஊருக்காக பதிலாக நீங்கள் கம்பு கூட்டம் மோந்து பார்த்துக்கிறேன்னு. அப்படி ஒரு குடும்பம். அதுக்கு அடிங்க. அது வயசுக்கே வரலடா விட்றா. வயசுக்கு வந்தானே நக்கிறா போடா. இந்த இப்படி அடிக்கிறார். இருந்தா வாங்க தம்பி. ஏஆர் ரஹ்மான் கச்சேரியில் தாளம் போட்ட மாதிரி தான் நிற்பேன். வாங்க முண்டை, கருவண்டு முண்டை. அன்பு தம்பி கருவண்டு பேர் என்ன? கருவட்டி மூர்த்தி. இதுதானே ஒன்று இந்த மயிரெலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக மைக்கில் பேசுங்க. உண்மையிலே படித்த ஒரு பட்டதாரி. என்ன படிச்சிருக்க? 10th தானா? 12th? ஆமாம், பெரிய ஏரியா. எஸ் ஐயா, அவனை நோட் பண்ணிக்கோங்கய்யா. கணேஷ் போயில ஓட்டுறாயா உள்ளே தொலைஞ்ச அண்ணன் தாளம் போடும்போது உசுரே போயிடும் உனக்கு. அண்ணன் பாடுற பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும். தாளம் போட்டேன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள கடையில் என்ன வேணால் சாப்பிடு. ஏன்னா சாப்பிட முடியாது, அது வெத்தலை கடை. சுண்ணாம்பு வேணால் நக்கிட்டு பாடு. கொஞ்சம் எக்கோ இங்கே இந்த பாட்டுக்கு. தம்பி லிரிக்ஸ் வந்து என்னன்னா கிண்ணா கிண்ணா கீனா கீனா. ஏ இங்கே வர்ற அகராதி குஞ்சலாம். அல்லோ அல்லோ ஏந்தோ இன்னும் பாட்டே வரல. ஏலே பாட்டு நான் இங்கே வரேன். திருப்பத்தூர் தான் பெண்டை வளைஞ்சிட்டானே தம்பி. இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா? உன்னை நினைக்காத என்னடா கிரிச்சு நடிக்கிறேன். போறவளே பொண்ணு தாயி. பொண்ணு தாய் போவே இல்லை, கொண்டுட்டானே அங்கனிய. உனக்காக புது பாட்டு. ஏண்டி கள்ளச்சி சோசியர் அரியக்குடி ராமலிங்கம் சொன்னார். பங்குனி 30 ஜாதகத்தில் ஒரு கொலை உண்டு. அது வேணாம் நீங்க போங்க, போய் மண்டி ஓட்டு அங்கிட்டு சூம்புங்க. சாமி அழைக்கவா விழா கமிட்டி. அதே மாதிரி தம்பி
ஏய் விட்டேன்னு இவன் 3 நாளைக்கு ஒண்ணுக்கு வராது. அப்புறம் நாங்க பரம்பரை கோடாங்கி மூடிக்கிட்டு இருப்பா. சாமி ஆடுறவங்களை தவிர மற்ற யாரும் தொந்தரவு இல்லாமல் இருங்க. சாமி அழைக்க போகிறேன். அப்போ அழைச்சது இந்த அக்கா கிளம்பிடுச்சு, சாமி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே அது தொண்டிக்கு போயிருத்தாய். அங்கே போனேன்னா ஆடி வர்றதுக்குள்ளே மலை ஏறிடுவேன். அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் சாமி அழைக்க போகிறேன்னே புரிஜியை பொண்டாட்டி தூக்கிட்டே போயிட்டேன். ஏன்னு கேட்டேன். இவன் மற்றவங்கள மாதிரி ஆடுனா நின்று ஆட மாட்டானே ஏன்ட்டேன். சேலையெல்லாம் உருவான்ட்டேன். அப்படிலாம் இருக்க கூடாது, கவனமாக ஆடணும். ஐயா காவல்துறை ஐயா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒன்றும் சாமி ஆட்டந்தேன். ஏன்னா சாமி நம்ம கைகால சவத்தை கொடுக்கும். அவர் அப்போ பயந்துட்டார். அடிதடி நினச்சி மேல் அதிகாரிக்கெல்லாம் வாக்கி டாக்கில் பேசிட்டார். ஐயா தெகுன்னு ஓடியாரங்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு. ஏன்னா காவல்துறை அதிகாரி தான் எனக்கு அதிக நண்பர்கள்னா அவர் தான். காவல்துறை அதிகாரி தான் எனக்கு அதிக நண்பர்கள். என்னென்னா அன்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டும்போது அந்த 4 வீட்டுக்கு அதிக சிமெண்ட் மூடையும் அந்த கட்டடத்துக்கான உதவி செய்தது காவல்துறை அதிகாரி தான். நீங்கள் செய்கிற மாதிரி திருப்பியிலே ஒரு 1000 கொடுக்கலே ஐயா, 1000. சாமி அழைக்க போகிறேன். எங்கள் பாட்டைங்க ஆண்ட சாமி, இந்த மலையரசி அம்மை, இங்கே உள்ள இந்த கருப்பர், எங்கள் முனியாண்டி ஒரு குளத்தாம்பட்டியில் எப்படி இந்த சாமியை கண்டுபிடிச்சாங்க, எப்படி கிழவங்க வாழ்ந்தாங்க. சாமி வரப்போது தயவு செய்து சாமி ஆடுற ஆளுகளை போய் பின்னாடி போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் இருக்கக்கூடாது. இளைஞர் ஆடுனா இளைஞர் போய் பிடிங்க ஆண்களை, லேடிஸ் பக்கம் போய் ஜென்ஸு பிடிச்சா மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். அன்றைக்கி ஒரு ஊரில் 300 பேர் ஒரு பிள்ளையை போட்டு அமைக்கிட்டாங்க. ஒரு அம்பலாரை கூப்பிட்டேன். அவர் தான் 3வது ஆள் உள்ளே கிடந்தார். அப்புறம் அவரை இழுத்தன் சட்டி மட்டும் அதோட பொண்டாட்டி கோச்சிட்டு போய் அந்த அம்பலாரே எங்கள் பெரியப்பாதேன் எக்கோ சார் போய்ப்பா மைசெட்டில் 2 பேரும் கூச்சிடணுமா மங்க மங்கன்னு. அல்லோ 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 சேதுபதி நாடு செதுக்கு நல்ல பதினாடு புள்ளாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையா வீரத்துக்கு பேர் போன சிவகங்கை சீமையாய் எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயாய் உனக்கு கிழக்க பார்த்த பார்வையா நீதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாலாம் என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மாய் உன் கொல்லங்குடி கம்மாய விட்டு இந்த ஊர்குளத்தாம்பட்டில உள்ள உன் தங்கச்சி மலையரசிய கூட்டிக்கிட்டு நாங்க கங்கையில தலைமுழுகி நாங்க காவேரி போட்டலில் சிக்குணத்தினது அத்தாய். இந்த ஊர்குளத்தாம்பட்டியில ஆதி ஒரு காலை எங்க ஐயாக்கு உள்ள காலம். அப்ப கிழவனும் கிழவிய கிழக்கிருந்து திறஞ்சாஞ்சு வரையில நம்ம எங்க போய் தங்க போறோம். அப்போ ஊர்வலத்தாம்பட்டியில இந்த நடுவூர்ல குடிசை ஓட்டு எங்க கிழவனும் கிழவியும் உழவச்சு சாப்பிடும் நாளையில அன்னைக்கு கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படைய கிடையாதுடாய், பணவளமும் கிடையாது. இந்த கருப்பனையும் முனியனையும் தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்லை. அப்ப சிவகங்கை சீமையில பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாளா, கிழவங்கிட்ட அழுதாலாம். ஏ கிழவா, இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன்? இந்த சிவகங்கை சீமை ஒரு குளத்தாம்பட்டியில என் மக்களை எப்படி நான் காப்பாத்த போறேன்? பஞ்சம் தாங்களே இந்த ஊர்குளத்தாம்பட்டி கம்மா கரையல்லாய் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப கிழவன் தலைய குலுக்கி ஆடையில என் கருப்பனும் முனியனும் இறங்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயினிக்கிற ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா.
அப்ப கூட மழை வேஞ்சு எகலவாய் நம்ம கிளவே கோபாக்கீரை புடுங்கி புள்ள வளர்கிறாடா. இந்த ஊர்குலத்தை பட்டியல உள்ள இந்த மலையரசியும் கருப்பனுக்கு இங்க உள்ள முனியாண்டிக்கு நம்ம கிளவே நம்ம ஜாமிக்கெல்லாம் இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜா சாமானும் நம்ம திருப்பத்தூர்லயும் சிவகங்கையிலையும் புதுக்கோட்டைக்கும் போக மாட்டு வண்டி கஞ்சிய மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்கே கணத்த நல்ல நெல்லு மூட பாறையாத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஓட்டி மதுரை 5 லட்சம் வீதியா வாடகலவாய் அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிளவே மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு எங்க கிளவே சிம்மக்கல் விதிங்க அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பாளைய விதிங்க அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவே தெருமுட்டி விதிங்க இந்த பங்குனி மாச வெயிலில் நம்ம கிளவே 11ஆவது விரதம் இருந்து எங்க மாட்டுக்கும் கூட இல்லாம மாடு இறங்குது. இந்த வண்டி நிறைய சாமாயத்தி இந்த ஊர்குலத்தை கிளவே ஒத்தையில மாட்டு வண்டி பத்தி வரும்போது நம்ம மேலமட கம்மா வழியில வரும்போது பூ வாடகைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்போ நம்ம கிளவே சொன்னாராய் ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடகை இந்த புள்ளா போய முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் வண்டிட்டு வேண்டிய இந்த ஊர்குலத்தான் பட்டியல உள்ள கருப்பனையும் முனியனையும் என் மலையரசியும் காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம். இந்த ஊர்குலத்தான் பட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதடா. என்ன நினைக்கிற இந்த குலங்காக்க வந்த எங்க கருப்பு என்ன நினைக்கிற 56 தேசத்திலையும் திறந்து கிடக்கிற ஆலயத்துல கதவு என் 18ஆம் படி பெரிய கதவு பாக்கு நல்ல மரக்கதவு எங்க கருப்பின் துதிவோடு ரெட்ட கதவுடா. தேக்கு மரக்கதவு திறவாது உன் கதவு என் சித்திர மாசமாய் தேரோடு வைகையில எங்க கிளவே திரியாடுன நாளையில என் செல்ல மகனை காணாமுடா கருப்பு. நீ எப்ப கூப்பிட்டாலும் எங்க பாட்டைங்கிட்ட வலது கையே கொடுத்தடா. கொடுத்த கை மாறி வச்சாட கருப்பு. ஏ கலிஜரி கம்மாயா கலிஜரி கம்மாயா என் கிழவனுக்கு 600 வருஷமா உனக்கு உடமரம் தாம் படுக்க. அப்ப முனியே எந்திரிச்சு எத்தனை மானாமதுரா போய் வாரே என் தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நான் வாங்கி வர மானாமதுரா போய் வானே நான் உடமரத்துல ஒத்தையில இருக்கனே. என் கழுத்துக்கு கருகமணி எனக்கு தலைக்கு மல்லிய பூவு எனக்கு கூறப்பட்டு சில வாங்கிவானே என்று சொன்னாங்க அலியாத்தா. பொழுது இருந்ததுடா கலிஜரி உடமரா அலர்ந்துடா. ஏன் சொன்ன சொல்லும் மாறாத காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஊர்குலத்தான் பட்டி சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ எந்திரி. ஏன் அண்ணே அண்ணே என் கருப்பண்ணே எனக்கு அழகு நல்ல என் கொண்ட அண்ணே 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 கருப்பண்ணே ஏன் அண்ணே அண்ணே தூக்கி வளர்த்த கருப்பண்ணே என் சந்தன மரக்கதவு கொண்டவனே அண்ணே 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 கருப்பண்ணே அட தங்க நல்ல மரக்கதவு கொண்டவனே ஏன் அழகர் கோயில் எல்லையில எங்க அண்ணே என் மலையரசிய கூட்டி வர உங்க அண்ணே ஏன் ஆடலைன்னா போய் போட்ட கட்டிடுவேன் இந்த நாட்டு மக்கள்
ஊர்வலத்தான் பட்டிச்சாமி ஓடி வாடே ஊர்வலத்தான் பட்டிச்சாமி ஓடி வாடா பெட்டியத்தான் நாங்க அதனை நோக்கி நாங்க திரியாடுற அந்த நாளையில இலை தீர்த்தக்கர அண்ணனே ஒன்றாக்கு ஒன்றாக்கு தீர்த்தத்தில அண்ணன் தலைமுழுகி இலை தீர்த்தக்கர ஒன்றாக்கு ஓ தீர்த்தத்தில தலைமுழுகி மணி பிச்ச எந்திராட மலையரசி ஓடி வர அன்னை முனி ஓடி வர அழைக்கிறோமே மலையரசி நீ ஓடி வாமா நீ ஆடி வாமா ரோசாக்காரி எங்க அத்த மலையரசி நீ ரோசாக்காரி ஓடி வாத்தா ரோசகாரி என் தாயி மலையரசி அட ரோசகாரி என் தாயி மலையரசி முட்டோ கோபுரம் அண்ணனே முடியாண்டியா மதுரை நல்ல உனக்கு மானா மதுரை இலை முட்டை கோபுரம் அண்ணனே உனியடியா அட மதுரை நல்ல உனக்கு மனகரம் மதுரை கடை அண்ணனே சந்தானமா எனக்கு மானா மதுரை எனக்கு சேவல் கட்டா அட மதுரை நல்ல உனக்கு மனகரம் அட மன மதுரை உனக்கு சேவர் கட்ட ஈட்டி நல்ல அண்ணனே இடையிலட்டு கண்ணே இடையிலட்டு அவன் இடவால கருப்பே கொஞ்சம் முட்டான் அட ஈட்டி நல்ல இடையிலிட்டு அட இடையிலிட்டு அட இடவாளை குஞ்சமிட்டு எல்லா சாமி இங்கே வந்துருச்சு என் பாண்டி முனிய அட காணாமுடா அண்ணே வந்திருக்கேன் என் பாண்டி முடிய அண்ணே காணாமுடா மேலமட கம்மாயடா பாண்டி கம்மாயடா உளுத்த ஒரு நீச்சல் போட்டி பாடிடா ஒரே கம்மாயடா பாண்டி கம்மாயடா நித்தமொரு நீச்சல் போட்டி பாண்டி நீச்சல் போட்டி சுருட்டு வாட அடிக்குதுடா சுரு சுருக்கும் கருப்பாயுருணி பாண்டி கருப்பாயுருணி இலை சுருட்டு வாடே அடிக்குதடா இருக்கும் கருப்பாயுரணி வெள்ளி நல்ல முடியருமா சாமி முடியருமா விளையாடும் பிச்சருவா கருப்பே பிச்சருவா ஏழை வெள்ளி நல்ல முடியருவா பாண்டி முடியருவா விளையாடுவா விச்சருவா பாண்டி விச்சருவா அகட்ட நல்ல முடியருவா யார் வரைக்கும் உன் பிச்சருவா கருப்பே பிச்சருவா நாட்டில் உன் வாக்கு தருமான கருப்பு பாராண்டா ஓடி பாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு கருப்புடா ஏ வாராண்ட எங்க கருப்பு வரதாராண்ட தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு வர தந்துட்டானா தங்க கருப்பு ஏ வந்தாண்டா எங்க கருப்பு வரதாண்டா தங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலையழக மாமதுர கல்லழகே மலையா மலையழக மாமதுர கல்லழகே மலையா மலையழக மாமதுர கல்லழகே சிலையாக இந்த முன்னே இருப்பாயிராண்டா எமாராண்டா ஓடி வாராண்டா எங்க ஏ வரதாராண்ட தங்க கருப்பு புதுகை புயல் மறைந்த நாடக கலைஞர் எங்கள் அண்ணன் முத்தப்பா ரசிகர் மன்றம் சார்பாக காட்டுத்தீ நாசர் சார்பாக நாடக கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 501 நன்றி அன்பு உறவே நன்றி நன்றி போன காணாமா ஐயா யாரா ஜாமி ஆடும் போது போன தொலைச்சுட்டியே போன அண்ணே வச்சிருக்காங்க பேர சொல்லவா யாரு வேறு போன் வருதுனே அது அட்டன் பண்ணுங்கண்ணே யாரு போன ஹலோ வணக்கம் எம்கேஆர் பேசுறேன் வணக்கம் வணக்கம் ஊர்வலத்தம்பட்டி இதில் தான் இருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஆமா நன்றி நன்றி
யாரு போன தெரியாம நீ எதுக்கு தூக்குன? ஒரு குளத்தம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத மலையரசியா, எங்க மலையரசி தத்துரமா இருக்கிறாளையா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. ஒரு குளத்தம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத மலையரசியா, எங்க அத்தா தத்துரமா இருக்கிறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்பு குறையாதையா. கள்ளிஜரி கிளட்டும் புயலையா, கள்ளிஜரி கிளட்டும் புயலையா. காளிமுனியை வந்துதானே நிற்கிறானையா. ஒரு குளத்தம்பட்டி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் குடியான தெய்வம் தானையா, எங்க சாமி ஊரா தத்துரமா விளையாடுது பாறையா. கருப்பு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கருப்பு கோடான கோடி சனோ உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா, 18 படிகரப்பா, 18ஆம் படியா. ஒரு குளத்தம்பட்டிக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா. ஒரு குளத்தம்பட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி, வீரம் குறையலையா, எங்க பாட்டன் சாமி தத்துரமா விளையாடுது வாரையா. இந்த சாமி ஊரா வீரம் குறையலையா. அதனை தொடர்ந்து தம்பி 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 அவன் அருவா கேட்கிறேன், பதமான ஒரு அருவா எடுத்து கொடு தம்பி. மலை ஏறிக்க கருப்பு, மலை ஏற்பா. முத்துப்பாண்டி புவனா மயில் வாகனம் டிபன் சென்டர் சென்னை சார்பாக ரூபாய் 1001 எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஆடல் அரசி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மூணாத்தூரி கிராம தேவர இளைஞர் அணி சார்பாக ரவிச்சந்திரன் MTR நாடக குழுவுக்கு ரூபாய் 101 நன்றி. மறவாத கிராமம், மறக்க முடியாத கிராமம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மூணாத்தூரி கிராமத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நாட்டிய தாரகை, நடன சிந்தாமணி, நாட்டிய பெரியார், ஆட்ட கோரிப்பாளையம் எனது அன்பு மருமகள் குட்டி நயன்தாரா. வெளியில டான்ஸ் வந்தாலே இளைஞர் ஊரா ஃபுல் போக்கஸ். பிரீதீஸ்வரி பேசலாம். என் அன்பு மருமகள் புதுகை குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய பிரீதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பிரகதி 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி. அடி நம்மூரு மீனாத்தி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அடி சின்னால வட்டியில கட்டாங்கி எடுத்து கையோடு கட்டி விடவா. என் கட்டு என் மூக்கு என் பல்லு என் ரங்காயி கையாலே கட்டி விடவா. ஆடி என்னடி ரக்கம்மா மல்லாக்கு நடிப்பு உன்னைத்து குடுக்குறடி. கண்ணடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சாடு இழுக்குதடி. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலடா. நாடக மேடையால சந்த கரையாடா.
இவன் வேற நினைச்சு ஆடுறான்டா. இவன் வேற என்னையே பயன்படுத்துறானே கோடாங்கியே. தம்பி நினைச்சு சாமி வருமாடா. அந்த போனை வந்து அவன் தேடி வந்துருவேன். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான ஜிம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னுடைய மாணவன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என் அன்பு சிசியம் பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இங்கிட்ட நிறைய பார்த்துருப்பாங்க உலவங்க. உங்க ஊருக்கு வந்திருக்கானா? அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி 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 அமைத்துக் கொண்டிருப்பது பாரதி ரேடியோ என் புதூர் இருக்கும் இடம் திருப்பத்தூர். இவ்வளவு அவுட்டர்லையும் அழகா அமைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. பாரதி சூப்பர். போதும் தங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். நான் நின்றா தானே கத்திக்கிட்டே இருப்பேன். இந்த கிளம்புறேன். நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். வெளிநாடு வாழும் நண்பர்கள், ஊருகுளத்தாம்பட்டி மற்றும் கிராமத்தார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஊருகுளத்தான்பட்டி SKR. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ணன். நீ தட்டக்கூடாது, நீதே அமைச்சாள். அவங்க தட்ட நீ முந்திக்கிட்டே ஏன் தட்ட? இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகில் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு. தம்பி யூடியூப் சேனல் தினா என் தம்பிக்கு ஒரு கைதட்டு. அங்கிட்ட நடுவில் இருக்கிறது யாரு? கலா போட்டோகிராஃபி என் தம்பிக்கு ஒரு கைதட்டு. எல்லாத்துக்கும் ஒரு கைதட்டு. இந்த தம்பி வேற என்ன, அவங்களாம் தட்டிக்கிட்டாங்க. வேலை முடிஞ்சு நான் போயிட்டு வரப்போ உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் ஐயா கொஞ்சம் வாலிமை வைங்க, நல்லா இருப்பியா? இன்னும் ஏற்றுங்க. பப்புன் டான்ஸ் வரைக்கும் தானே கத்தி திரிவியே. வரும்போதே அந்த பிள்ளைய பாவாடை உறிஞ்சு விட்டால் நாடகம் முடிஞ்சிடும். அப்படியே முடிச்சிடுறேன். இப்போ இருவேன். இந்த கரைச்சலை இப்போ போக்குறதுக்கு தான் இப்போ உள்ளே வரேன். பொன்னாடை வேம பற்றி விடுங்க. இப்போ கரையான் தின்றாம இந்த கொடுமையா ஐயா தம்பி ஓடி போய் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரியா? என்ன எரிச்சுது? ஹலோ 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 விதி ஓடா பேக்கூதி. இவரங்க மேடையில் ஆமா போதும்பா. திரைப்பட நடிகர் அன்பு அண்ணன் நீ என்ன ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிற மாதிரி வர்ற? அடி சித்தப்பு கிருச்சா கர்ச்சா புருஷா. இதில் கொஞ்சம் சார் போய் கச்சேரி மாதிரியே கேட்குது வெளியே. எனது சரவணன் முத்துமாரி பைனான்ஸ் கொன்னைப்பட்டி சார்பாக 501. இங்கே இவ்வளவு போடுங்கண்ணே. அண்ணே 6 மணி எடுத்து கொண்டு அன்பு தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தம்பி தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி பொன்னாடை பத்துங்க. பலவாத்தியம் தம்பி சாஞ்ச புகழ் சாஞ்சிட்டேன், நிலகாவலா சாஞ்சிட்டேன். தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மணிவேலு கருதர் போண்டி வச்சிருக்காரு. அவர் தாளந்திருக்கும் முக்குளிப்பான் மேடையில் இப்படி நிற்கக்கூடாது. இன்னும் ஒரு 100 பேர் வரணும். அப்போ தானே மேடை இடியும். கருப்புக்கு வந்த எங்கள் அண்ணன் கரெக்டாக இருக்கு. அவனை ஒத்தி விடு. தம்பி சிரிச்ச முகத்தில் வாங்க தம்பி. செயின் அக்கறைய மாதிரியே வாங்க. நாடக அமைப்பாளர் எங்கள் அண்ணே SKR அவதான் மெயின். நான் வந்து பீஸ் கேரியல். எங்கள் அண்ணே நாடக அமைப்பாளர்
ஊர்வலத்தாம்பட்டி எஸ்கேஆர் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. வாழ்த்துக்கள் அண்ணே. தொடர்ந்து நீ நாடகம் பேசணும், உன் நாடகத்தில் நான் இருக்கணும். வேற யாருக்கு போனாப்பு? காவல்துறை ஐயாவுக்கு போடுங்க. ஐயாப்பு பாரதி, எங்களது பாரதி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. உண்மையிலே ஒரு ஓனர் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது நீ தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. காசு வச்சிருக்கீங்களா? அது மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா. ஐயா வாங்கய்யா, நீங்க வாங்க. சிங்கம் தாய்மணி கொடி சொல்லுது ஜெயகம், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயகம் என் இந்திய. ஐயா காவல்துறை கூட வழிவிடாத அளவுக்கு வண்டியலா வாங்கயா. காடமங்கலம் முறியன் பாண்டி என் தம்பியை எல்லாத்துக்கும் ஒரு 5 துண்டு கொடுங்க. ஆளுக்கு முட்டை கிழிச்சுக்கங்கப்பா. அஞ்சூர் கிராமம் சாமியாடிய ஊரா இங்கே வாங்க. புதூர் குமாரண்ணே, அஞ்சூர் கிராம சாமியாடி மேலே வாங்க. போ நல்லா இருப்பேன். ஐயா வயரில் கை வச்சிடாப்பா. தம்பி உன் சாமான அங்கே வைப்பா. அண்ணனை பார்த்துருக்கனே. சாமியாடி எப்படி இருக்கிய? பாப்பா நல்லா இருக்குண்ணே. நல்லா இங்கிட்டு வாங்க. காடமங்கலம் முறிய இன்னைக்கு வரமாட்டேன். அவங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள் கொடுத்து விடுங்க. அவன் கூட்டத்தில் வந்து ஸ்டாண்டை தள்ளி விட்டு தெருவில் தெரியவா. யாராவது ஒரு ஆள் வாப்பா. பூரா அப்படியே நீர் கட்டு வந்த மாதிரி நிற்கிறாங்க. குருமாரி மாப்பிள்ள அத்தனை யூடியூப் சேனல் ஒரு 5 துண்டு மட்டும் மொத்தமாக கொடுத்து விடுங்க. அப்படியே காலாஞ்சி வாங்கிட்டு ஊருக்கு போப்பு. மாப்பிள்ள இங்கிட்டு வாங்க. முகத்தை காமிக்க ஒன்றும் செய்ய மாட்டேன். வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன். வாங்க லேச மடுவை மட்டும் முடிச்சுக்கிறேன். இல்ல முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய ஊர்வலத்தாம்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை ஊருக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தது என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாளையம். அன்பு உறவுகளே, உங்கள் பகுதியில் யாரும் குழந்தைகளை படிக்க வைக்க முடியலாலும் நான் படிக்க வைக்க தயார். அன்பாளையத்தை கூட்டுவாங்க. அதே மாதிரி பெத்த பிள்ளைகளே தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்ற ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா அன்பாளையத்தை கொண்டு வாங்க. எனக்கு நிறைய தாய் தகப்பன் தேவைப்படுது. நான் பார்த்துக்குறேன், இந்த ஒத்த மகன் பார்த்துக்குறேன் கோமாளி. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. அன்பு உறவுகளை என்னால் எடுக்க முடியாது. நான் தினசரி நாடகம் ஆடிட்டு அன்பாளையத்தில் போய் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கும் பார்க்கணும், நாடகத்தையும் பார்க்கணும். அதனால தான் இத்தனை உறவுகள் எனக்கு கூட ஒரு 10 பேர் இருக்காங்க தம்பிகள்லாம். மேலே இருக்க ஃபோன் நம்பரு என் நம்பரு, அது ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் பேசிவிட்டால் பதில் சொல்லுவேன். கீழே இருக்க 2 நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எது உதவியாக இருந்தாலும் யாரையும் அன்பாளையத்தில் கொண்டு வந்து விடுறாப்பில் இருந்தாலும் 2 நம்பருக்கு நாடகம் பேசுகிறாப்பில் இருந்தாலும் கீழே இருக்க 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலே இருக்கிற ஃபோன் நம்பர் என் நம்பரு 1 வருஷம் அடித்தாலும் என்னென்னு கேட்க மாட்டேன். போயிட்டு வரவா. அடியன் எம்கேஆர் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் சுற்றி உள்ள எரிச்ச தாங்காமல் முடிக்கிறேன். போயிட்டு வரவா. பொம்பளை பிள்ளைய கூட்டு வரேன். இந்த வரேன். புதுகை புயல் மறைந்த நாடக கலைஞர் நாரதர் முத்தப்பா ரசிகர் மன்றம் சார்பாக காட்டுத்தீ நாசர் சார்பாக நாடக கலைஞர்களை பாராட்டி சிறப்பு தொகை ரூபாய் 501. நன்றி என் உறவுகளே. வாழ்த்துக்கள் ப்ரோ, ரொம்ப நன்றி. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா
போக்கில எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டாங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க